தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் இன்றும் நாளையும் 2 நாட்கள் கோவையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சென்னையிலிருந்து சரியாக கோவைக்கு 11 மணி அளவிற்கு தனி விமானம் மூலம் வருகிறார். அவரை வரவேற்க அவருடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பல்வேறு ஏற்பாடுகளை விமான நிலையத்திலிருந்து அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் வரைக்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வருகிறார். குறிப்பாக கட்சி ஆரம்பித்து முதல் ஒரு மாநாடாகவும் கருத்தரங்காகவும் பார்க்கப்படக்கூடிய இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்குக்கு வருகை தருவதால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த அளவில் உற்சாகத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடந்த 4 நாட்களாக கோவையில் முகாமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கட்சி நிர்வாகிகள் பல்வேறு தரப்பினரும் கோவை வந்துவிட்டார்கள். இந்நிலையில் இன்று 11 மணிக்கு தனி விமானம் மூலமாக விஜய் கோவை வருகிறார். விஜய் விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதி வரைக்கும் அதாவது வாகன ஷோ, அதாவது ரோட் ஷோ மாதிரி அங்க இருக்கக்கூடிய அவர்கள் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்தித்து விட்டு ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார். பின்னர் மதியம் 2 மணிக்கு ஹோட்டலில் இருந்து அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் குருமம்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கு பெறுகிறார். இந்த 2 நாட்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. மதியம் 3 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் நேரம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக பிரிக்கப்பட்டு நடைபெறும் இதில் 18 மாவட்டங்கள், அதாவது ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு 18 மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. இன்று பாதி மாவட்டமும் நாளை பாதி மாவட்டமும் இந்த 2 நாட்கள் இந்த கருத்தரங்கம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குச்சாவடி என்றால் என்ன, அங்கு செய்யக்கூடிய பணிகள் எப்படி இருக்கும், அந்த வாக்குச்சாவடி எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்தான கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் விஜய் சிறப்பு உரையாற்ற இருக்கிறார். விஜய் பேசும் பொழுது அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் நேரலை கொடுப்பதற்கான திட்டங்களை அவங்க ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறுவதனால அந்த கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே செல்லும் போது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியையோ அவர்களுடைய அடையாளங்களையோ பின்பற்றக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஜய் தங்கியிருக்கக்கூடிய அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியிலிருந்து அவர் பங்கு பெற இருக்கக்கூடிய அந்த கல்லூரி சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. மதியம் வாகனம் மூலமாக ரோட் ஷோ போன்ற அவர் அந்த கல்லூரிக்கு செல்கிறார். அங்கு பாத்தீங்கன்னா 3 வழிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்று அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான சிறப்பு அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு வழியாகவும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அழைப்பாளர்கள் செல்லக்கூடியதற்காக ஒரு வழியும், விஜயை அழைத்து செல்வதற்கு ஒரு சிறப்பு வழியும் ஆக மொத்தம் 3 வழிகள் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள ஏற்படுத்தியிருக்காங்க. வளாகம் முழுவதும் சாலையிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 பக்கமும் அந்த கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் நட்டப்பட்டிருக்கு. வெயில் காலம் என்பதால் வரக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஆங்காங்கே நீர்மோர் பந்தலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. மதியம் 3 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக 2 மணி அளவிலிருந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கான திட்டங்களை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அரங்கத்தில் அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான காமராஜ், அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட தலைவர்களுடைய விஜயுடைய புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க. அதே சமயம் அவர்களுடைய அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த 2 யானைகள், போர் யானைகள், அதையும் சின்னமாக அந்த அலங்கார வளைவுல வைத்திருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்புடன் களத்துக்கு வருகிறார். அது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி விஜய் இன்று நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தில் என்ன பேச போகிறார், எந்த மாதிரி பேச போகிறார், எந்த கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்று அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. 2 நாட்கள் கோவையில் முகாமிட்டு விஜய் நடத்தக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் என்பது கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்புல ஒன்றான இந்த பூத் கமிட்டி தான். அது சரி செய்வதற்காக இந்த மண்டல வாரியாக அவர் மேற்கொண்ட பணி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாட்கள் அவர்கள் அந்த பூத் கமிட்டியில் என்னென்ன செய்கிறார்கள், இந்த பூத் கமிட்டியில் என்னென்ன பேச உள்ளார்கள், எந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்பது வரக்கூடிய செய்திகளில் நம்ம தந்தி தொலைக்காட்சியில் விரிவாக பார்ப்போம். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.